பிக் பாஸ் லைவ்ல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பயங்கரமான பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு இன்னைக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கெல்லாம் சுத்தமா போர் அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் உருவாக்க வைக்கணும். அப்பதான் வந்து டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங் ஆகணும். இவங்கள வந்து பொறுமையா பார்க்கலாம். உடனே அட்டாக் பண்ண வேணாம், உடனே அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டைம் வரட்டும், வெயிட் பண்ணுவோம், டைம் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி லைவ்ல வந்து திவ்யா வந்து ஒரு சைலண்ட் போக்கில் ஒரு தாக்குதலை போட்டு விட்டாங்க திவாகருக்கு. அது ஒரு எச்சரிக்கை மாதிரி எடுத்திருக்கலாம். அது என்ன? அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்வதிக்கு பேஸ் பண்ணி விக்ரம் சொன்ன கருத்துக்கள், திவ்யா சொன்ன கருத்துக்கள்ன்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் வாட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க. ஸோ நீங்கள் போடுற லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு ஷேர் ஆகும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு பக்கம் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, மஞ்சுரி பக்கம் வந்து ஏதாவது சொல்றீங்களா, இன்புட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், நான் உங்ககிட்ட என்ன பேசுறனோ அந்த பேசுறத வச்சே திரும்ப வந்து நீங்க பல விஷயங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு நான் ஆள் கிடையாது, அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்ற மாதிரி பார்வதி மூஞ்சில் அடிச்சாவல் ஓப்பனா போட்டு விட்டாங்க. ஏன்னா ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் சொன்னதை வச்சு தானே கேம் விளையாடுனாங்க. பார்வதி ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா அலைஞ்சு திரிஞ்சு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதே இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதிராக திருப்பி வருதான முயற்சி பண்றாங்களே. இதெல்லாம் மஞ்சுரி கிட்ட ஆகுமா? மஞ்சுரி எவ்வளவு டேலண்ட்டு. ஸோ உங்களா மாதிரி எத்தனை பேரை பார்த்தவங்க பார்வதி. மஞ்சரி கிட்டலாம் அந்த செல்ஃபே எடுக்காது, அங்கே அழகாக மொக்க பண்ணி பார்வதி அமுச்சு விட்டாங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி ரூல்ஸ், அந்த ஒரு ப்ரோமோ பார்த்தீங்களா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. 3 நாள் இருக்க போகிறோம். இந்த 3 நாள் நீங்கள் எங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கிறீங்களோ, எந்த விதத்தில் கவனிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்டார்ஸ் கொடுப்போம், புடுங்கவும் செய்வோம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஷோ எப்படி இருந்திருக்கு, என்ன ரீதியில் இருக்குன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி எந்த ரீதியில் இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்றது இந்த ஒட்டுமொத்த உங்க சீசனுக்கும் தெரியும், வெளியே இருக்கிற மக்களும் பார்த்துருக்காங்க. அதை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதை கரெக்டாக மாற்றி பயன்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்கன்ற மாதிரி அட்வைசஸ்லாம் போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இவங்க ஃபாலோ பண்ண போறாங்கன்றதை பார்ப்போம். அட்வைசஸ்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா கேட்டாங்க. அதை புடுங்குவோன்னும் போது பார்வதியோட ரியாக்ஷன்லாம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு உள்ள போயிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரை பத்தி, கனி, பார்வதி இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி இவங்க இப்ப நல்லா பிஹேவ் பண்றாங்களே அதுதான் இடிக்குதேன்னும் போது மஞ்சரி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டார் வேணும்ன்றதுக்காக நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. போக போக தான் தெரியும், பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாள்ல இருந்து எல்லா விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி டிஸ்கஷன் போட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டஃபஸ்ட் சேலஞ்சை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீவிரமான பிளானிங் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம பிரியங்கா வந்து துஷாருக்கு மட்டும் ஒரு பயங்கரமான அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாரும் சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, நீ உன்னோட வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருக்க, எல்லாரும் கரெக்டாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீ ஒரு இடத்துக்கு போகணுன்ற அளவுக்கு நீ போகணும், முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணலன்னா உன்னோட கேம் போயிடும், ஆல்ரெடி ரொம்ப டவுனாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே சொல்லி அதோட முடிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்து திவாகர் வினோத்தை வச்சு ஒரு ரீல் செக்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த தப்பு பண்ணிட்டார் ஃப்ரிட்ஜில். அதை தப்பு பண்ணிட்டு நீங்கள் எப்படி போய் சாரி கேட்பீங்க, என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லும்போது திவ்யாவை தொட போயிட்டார் வாட்டர்மெலன். உடனே திவ்யா என்ன சொல்லிட்டாங்க, மேனேஜரை தொட்டு பேசக்கூடாது, இன்னொருத்தர் மேலே தொடும்போது பர்மிஷன் கேட்டு தான் தொடணுன்ற மாதிரி டேரக்டாக அட்டாக் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல திவ்யா. ஸோ கரெக்டு தானே, ஸோ பர்மிஷன் இல்லாமல் என்ன தொடக்கூடாது அப்படின்ற ஒரு நியாயமான விஷயத்தை அங்கே திவ்யா முன் வச்சது நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விக்ரம் சபரியோட மைண்ட் வாய்ஸா, சபரியோட வாய்ஸா இருந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேசின செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பெருசா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இதுல ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, நான் இந்த வீட்டில் அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் சும்மா தானே இருக்கு, எங்களுக்கு வடை வேணும், வடை நாளைக்கு ஒரு 12 வடை இதெல்லாம் வேணும், ஸோ அந்த வடைகள்லாம் செய்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுங்க, அரைச்சி இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ஆட்டுக்கால் அம்மிக்கல்ல சீசன் 9 கண்டஸ்டன்ஸ் யாருமே யூஸ் பண்ணல, அரைக்கவும் இல்லை. ஸோ இதை வச்சு அரைக்க விடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தட் வாஸ் குட் ஒன். இது ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் அது யார் அரைக்க போறாங்க, என்ன பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக ஒரு பக்கம் ஒரு ப்ரோமோ வந்திருக்குங்க. அதுல என்னன்னா, சபரி ஒரு பக்கம் சிலையா அசிஸ்டன்ட் மேனேஜர் நின்று இருக்கார்ல, சபரியோட சிலை மாதிரி ஒருத்தர் யாரை நிக்க வைக்கணும், பேசாம கப்பு சிப்புன்னு வாய மூடி நிக்கணும்னா அது யாரை நிக்க வைக்கணும்னு விக்ரம் கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பார்வதிக்கு தான் கரெக்டா இருக்குங்க. அவங்க ஒரு அதிசயம், ஆச்சரியம், ஒரு அற்புதமா இருக்கும், அவங்க நின்னா பக்காவா சூட்டாவா, அந்த மாதிரி தான் அவங்க இந்த வீட்டில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்து உடனே திவ்யா போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் கேட்கும்போது அவங்க பாதியிலே போயிடுவாங்க. ஸோ ஒரு விஷயத்த நம்ம அட்ரஸ் பண்ணிருக்கோம், பேசிட்டு இருக்கோம்னா
அதை முழுசா கேட்காம பாதியில எழுந்து போற கேட்டகரி தான் பார்வதி அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நீங்க இப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் திவ்யா பார்வதிக்கு அப்படியே ரிட்டர்ன் கொடுக்குறீங்களா? பார்வதியோட ட்ரீட்மெண்ட்டே பார்வதி கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி திவ்யா உட்காந்து கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் மூலயமா காலைல பார்வதிக்கு எதிராக சொல்லிட்டு கம்முன்னு பார்வதியை கண்டுக்காம போனது நல்லா இருந்துச்சு. ஏன்னா பார்வதி பண்றதே திரும்ப பண்ண பார்வதிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியும்ல, அது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி அதை பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்தது இவங்க எப்பவுமே இப்படிதான், இப்படியே பேசுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. பிக் பாஸ் சொல்லியும் பிக் பாஸ் மதிக்க மாட்டாங்க. ஸோ சொன்னாலும் அப்படிதான் திரும்ப நடந்துப்பாங்க. ஒரு அட்வைஸ் பண்ணி திருத்தினாலுமே அப்படிதான் நடந்துப்பாங்க. விஜய் சேதுபதி சார்கிட்டையும் அப்படிதான் நடந்துப்பாங்க. நாங்க பேசும்போது அப்படிதான், இவங்களை மாற்ற முடியாது, எல்லா டைமும் இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும், இது கம்ப்ளீட்டா மாத்தாம இப்படியே ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவங்க வந்திருக்கிறவங்க இதுவா கெஸ்டான்னு தெரியாம அவங்களோட குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொட்டி 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 தீர்த்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்ததாக பிக் பாஸ் வர ப்ரொவிஷன்ல ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா, வெளியே மழை பெய்யுதுன்றதால வீட்டுக்குள்ள ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு நம்ம கதகளி ஆட்டமா ஏதோ ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்வதி அக்கா சைட்ல இருந்து ஒரு பயங்கரமான ஆட்டத்தை பார்க்க போறோம். அந்த ஆட்டத்துக்கு ஒரு பக்கம் பார்வதி அக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அந்த ஆட்டம் டான்ஸ் ஆடும் போதே பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான தோசைகள் கெஸ்ட்டுக்கு போனோமா லைவ் கவுண்டர் மூலியமா. அப்புறம் 5 விதமான பிரெட் வெரைட்டிஸ், அந்த பிரெட்டை வச்சு ஏதாவது ஆஃப் பாயிலோ அந்த பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி மிக விரைவில் ஆரம்பிக்க போது அதில் பார்வதி அக்காவோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். அதை தாண்டி லைவ்ல பார்த்தீங்கன்னா பார்வதி அக்கா இப்பயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் திவ்யா கொஞ்சம் ஓவரா போகிறாங்க, எல்லாமே திவ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே மேனேஜரை கேட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் எதுக்குடா அந்த பொசிஷனில் அப்படின்ற வருத்தம் இருக்குது. ஏன்னா இதுல திவ்யாவும் அந்த அன்பு கேங்கில் ஒரு பாட்டான ஒரு மெம்பர் மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதை போய் கமர்தன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாரு திவாகர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த ஒரு சர்க்கிள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல பார்வதி இன்ஃபர்மேஷன் கேட்டா அந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இதுக்கப்புறம் நம்ம கெஸ்ட்டு கிட்ட போய் பண்ணோம்னா கெஸ்ட்டும் நம்மள ஜாடமாடியா தாக்குறது தெரியுது. கெஸ்ட் கிட்ட போனா மஞ்சரியும் அட்டாக் பண்றாங்க, பிரியங்காவும் போடுறாங்க, தீபக்கும் போடுறாங்க. ஏன் அவங்க பக்கம் போனோம், நம்ம அவங்க பக்கமே ஆல் அட்ரஸே தெரியாம இருந்துடலான்ற மாதிரி கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிக் பாஸ் டீம் நான் தான் சொன்னல, இது ஒரு நாள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இது பாதி நாள் ஆரம்பிச்சுட்டு தான். இதுவே இந்த அளவுக்கு போதுன்னா அப்போ நாளைக்கு முழு நாள் இந்த ஹோட்டல் டாஸ்க்கு, நாளைக்கு இன்னும் 2 நாள் ஹோட்டல் டாஸ்க் இருக்கு. இந்த 2 நாள் எப்படி போவோம் அப்படின்றது நினைச்சு பார்த்தாவே நமக்கு தலைகால் புரியல. இன்னைக்கே போர் அடிச்சிச்சு. நாளைக்கு ஏதாவது இந்த எக்ஸ்கண்டன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்டர்டைன்மெண்ட் பண்ற ஷோ இருக்குல்ல, அப்போ வந்து கூப்பிட்டு அப்படி சொல்லணும். ஸோ இன்னொருத்தரோட பாசிட்டிவ் சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம், ஃபன் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாரை பற்றி நீ வந்து சொல்லிட்டு போ ஒன்லைனில் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அதன் மூலியமா வீட்டில் என்ன நினைக்கிறான்றதை அவன் போட்டு வைப்பான். இதுலேயும் சேஃப் கேம் விளையாடுறவன் இருக்கான், அவனை விட்டுருங்க. டேரெக்டாக அடிக்கிற ஆட்கள் வந்து அடிக்கும் போது கேம் வில் பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவங்களே கோத்து விட்டு ஒரு கேம்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து வைக்கணும். அதுக்கான முயற்சி எக்ஸ்கண்டன்ஸ் ஏதாவது ஒரு பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு ஏதாவது பண்ணீங்கயா, வெளியே எடுத்துட்டு வாங்கயா. ஒரு பக்கம் பார்வதி அடிக்கிறத விட்டுருங்க, திவாகர் அடிக்கிறத விட்டுருங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற மற்ற ஹவுஸ் மேட்சை வெளியே எடுத்துருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் அதை பண்ணுவாங்கன்னு தெரியும். மற்றவன் யார் வெளியே வரான், அதன் மூலியமா ரியாக்ட் பண்றான் அப்படின்றத எடுத்துட்டு வந்தாதான் எக்ஸ்கண்டன்ஸுக்கான சக்சஸ். ஆல்ரெடி இருக்கவங்களே போய் அடிச்சா அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. எவனா புதுசா வரானே அவனை போட்டு இது பண்ணும்போது தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.